பசங்களா வெல்கம் பேக். காம்பிடன்சி क्वेश्चन அப்படிங்கிறது உங்க போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்க போகுது. ஏன்னா இட் இஸ் இன்எவிட்டபிள். பிகாஸ் இதை நீங்க எவ்வளவு நீங்க வந்து படிக்கிறீங்களோ, தெரிஞ்சுக்கிறீங்களோ, புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க போர்டு எக்ஸாம்ஸ் ஈஸியா மாறும். இது எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே கேட்குறாங்க பசங்களா. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் 12க்கு ஒவ்வொரு யூனிட்லையுமே டாப் 7 காம்பிடன்சி கொஸ்டின்ஸ் எடுத்து அதை எப்படியெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன் பசங்களா. ஸோ டுடே வி வில் பி ஸ்டார்டிங் ஆர் காம்பிடன்சி கொஸ்டின் ஃபார் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் யூனிட். ஓகே, எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காம்பிடன்சி கொஸ்டின்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. இந்த நோட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, இல்லை இந்த QR கோடை கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்போ காம்பிடன்சி கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் given as figure shows variation of Coulombic force acting between 2 points, okay, 2 charges with 1 divided by r square being the separation between the 2 charges q1 q2 and q2 q3 if q2 is positive and the least magnitude. ஓகேவா, Q2 அப்படிங்கிறது எப்படி இருக்கா, Q2 is positive அண்ட் ரொம்ப கம்மியான மேக்னிடியூட் வச்சிருக்கிறப்ப இதோட மேக்னிடியூட்ஸ் எப்படி இருக்கும், யார் அதிகமாக இருப்பா, Q3 Q1ல யார் அதிகமாக இருப்பா, யார் கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க பசங்களா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, Q2 வந்து பாசிட்டிவ், ரொம்ப கம்மியான மேக்னிடியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்த விட Q2 தான் ரொம்ப கம்மியாக இருந்துக்கணும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் இது ரெண்டும் கரெக்ட் கிடையாது. ஏன்னா இங்கே 2 ஆப்ஷனில் மட்டும்தான் Q2 is lesser than, very very lesser than அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 ஆப்ஷனில் எது கரெக்டானதுன்னு பார்க்கணும் பசங்களா. வெரி சிம்பிள், வி பீப்புள் நோ. நம்ம கூலும்பிக் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கூலும்பிக் ஃபோர்ஸ் கேன் பி ரிட்டன் as 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by r squared. அப்போ F வந்து y ஆக்சிஸ்லையுமே mx, அந்த x வந்து 1/r ஸ்கொயராக இருக்கிறப்ப ஸ்லோப் அப்படிங்கிறது நம்மளோட சார்ஜ் தான், ரைட். அப்போ இந்த 2 கிராஃபோட, அதாவது கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிராஃபோட ஸ்லோப் வந்து நம்மளுக்கு என்னது, நம்மளோட சார்ஜஸ் தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் ஆர் வேல்யூ எடுத்துக்கிறேன், ஒரு பர்டிகுலர் எக்ஸ் ஆக்சஸ் வேல்யூ எடுத்துட்டு அதில் நம்மளோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் மேலே அண்ட் திஸ் இஸ் த ஃபோர்ஸ் கீழே, ரைட். இது F1 F2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் வச்சுட்டு இந்த F2 ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F2 இஸ் லெஸ்ஸர் தேன் F1. அதுவும் F2 வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நெகட்டிவில் இருக்குது, ரைட், நெகட்டிவில் இருக்குது. அப்போ இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கலாம், இது வந்து பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்குது. இது பாசிட்டிவ், பட் இது நெகட்டிவாக இருக்கிறனால தான் பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நம்மளுக்கு நெகட்டிவாக மாறி நெகட்டிவ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ Q3 இஸ் லைக் நம்மளோட நெகட்டிவ். அப்போ Q3 நெகட்டிவ் அப்படின்னா சார்ஜ் தட் இஸ் லெஸ்ஸர் தென், நம்மளுக்கு என்னவாகும் பசங்களா, சார்ஜ் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அண்ட் எப்போவுமே நம்மளுக்கு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா அப்போ Q1 Q2 இஸ் லெஸ்ஸர் தேன் 0 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ Q3யை கம்பேர் பண்ணுறப்ப Q1 அப்படிங்கிறது தான் கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா பசங்களா? ஸோ Q1 கம்பேர் பண்ணுறப்ப Q3 ரொம்ப குட்டியான வேல்யூவாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு லெஸ்ஸர் தான் 0 வரனால தான் இது நம்மளுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா Q2வை விட Q3 கொஞ்சம் பெருசு அண்ட் Q3யை விட Q1 ரொம்ப ரொம்ப பெருசு, அதுதான் 2. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த கரெக்ட் ஆன்சர், டி கிடையாது. ஓகே, ஸோ பல கொஸ்டின்ஸ் நீங்கள் சிம்பிளாக படிக்கிறனால இட் இஸ் கோனா பி லைக் வெரி வெரி ஈஸி. அடுத்த காம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் பொட்டென்ஷியல் அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பொட்டென்ஷியலுக்கு ஃபார்முலானது, எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் பொட்டென்ஷியலை சேர்த்து வச்சிருக்க ஃபார்முலானது வி பீப்புள் நோ E is equal to del V divided by del R அப்படிங்கிறதான் ஃபார்முலா. அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆரை பொறுத்து கொடுத்துருக்காங்க, ஆமாம் தானே. அப்போ டெல் வி வேணும் அப்படின்னா இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா E into dr is equal to dv அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சா, ரைட். ஸோ R to R அப்படிங்கிறதுல இன்டகிரேட் பண்ணிடலாம். அண்ட் ஈயோட வேல்யூ என்னது, ஆல்ஃபா. இதை நான் எப்படி பிரித்து எழுதுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். ஃபார் E ஐம் கோனா ரைட், இந்த இடத்துல எழுதுகிறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க, ரைட், நம்மளுக்கு டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நான் வெறும் மேக்னிடியூடில் எழுதினேன் அப்படின்னா ஆல்ஃபா டிவைடட் பை ஆர்,
ரைட். ஸோ ஆல்ஃபா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு ஆர் வெக்டார்னு எழுதலாமா? ஏன்னா ஆர் யூனிட் கேப் அப்படிங்கிறத பிரித்து எழுதுறப்ப ஆர் வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட மாடுலஸ். அப்போ இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன் ஈக்கு. அப்போ ஈக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா ஆல்ஃபாவை வெளியே எடுத்துடலாம். இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? ஆர் பவர் -2 அப்படின்னு கிடைக்கும். dr is equal to 0 to r. இந்த இடத்துல நம்மளுக்கு 0 to v dv அப்படின்னு கிடைக்கும். அப்போ இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஆர் பவர் -1 டிவைடட் பை -1 is equal to v. இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபான்னு இருக்கும். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு -1 by r is equal to v. அப்போ v வெறும் நம்மளுக்கு மேக்னிடியூட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம மைனஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆல்ஃபா டிவைடட் பை r அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா மேக்னிடியூட் ஆஃப் பொட்டென்ஷியல் தான் கேட்டிருக்காங்க. அதனால d நீங்கள் சூஸ் பண்ணிடவே கூடாது. ஓகே, யூ பீப்புள் ஷுட் நெவர் சூஸ் த d. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. 2 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க p and q having the same charge but different masses. ரெண்டுத்துக்குமே சேம் சார்ஜ் இருக்குது பட் டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு ரெஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ட்ராவல் த ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டுமே என்ன பண்ணுது? நம்மளுக்கு ஒரே மாதிரி டிஸ்டன்ஸை தான் ரெண்டுமே ட்ராவல் பண்ணியிருக்கு. ரெண்டுமே ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்குது. அப்போ டைம் பீரியடோட ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிபி டிவைடட் பை டிக்யூ என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. பசங்களா இதுக்கு டைரெக்டாக நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. டைம் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் to the root of mass. அப்ப இதப்படி எழுதுனோம்னா TP divided by TQ is equal to root of MP divided by MQ அப்படின்னு கிடைக்கும். எப்படி மேம் இது வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா it is very simple. We people know H is equal to half GT squared அப்படின்னு இருக்கா. அப்போ T வேணும்னா இந்த இடத்துல என்ன ஆட்டோமேட்டிக்கா 2H divided by G the whole root அப்படின்னு இருக்கும். இதை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏத்தாப்புல மாற்றி எழுதினோம்னா 2 இன்ட்டு ஹைட்டுக்கு பதிலாக டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எஸ், ஜிக்கு பதிலாக ஏ. ஸோ ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா QE டிவைடட் பை எம் அப்படின்னு கிடைக்கும். ரைட். அப்போ இது ஃபுல்லாக நம்ம உள்ளே எழுதுறப்ப ஃபைனலி வி வில் பி கெட்டிங் T is directly proportional to root M அப்படின்னு கிடைக்கும். அப்போ the correct answer is going to be root of P divided by Q அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ root of P divided by Q அப்படின்னு கிடைக்கும். இதுதான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி क्वेश्चंस. So here we will be discussing a cube of side 0.1 meter is placed as shown in the figure. இந்த ஃபிகர்ல இருக்கிற மாதிரி பிளேஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு x ஆக்சிஸ்ல மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? x ஆக்சிஸ்ல மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ x ஆக்சிஸ்ல மூவ் ஆகிட்டு இருக்குன்னா இப்படி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ எந்த பிளேனில் மட்டும் பட்டிருக்கும்? இந்த பக்கம் இருக்க பிளேனில், இந்த பக்கம் இருக்க பிளேனில் மட்டும்தான் அது பட்டிருக்கும். ரைட். வேற எந்த ஒரு ஃபேஸ்லையுமே நம்ம கியூப்ல அது பட்டிருக்காது. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Here x is in meter, E in Newton per coulomb. The flux passing through the cube will be. அப்போ எவ்வளவு ஃப்ளக்ஸ் இதில் பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க பசங்களா. ஸோ ஃப்ளக்ஸ் இதை லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கலாம், இதை ரைட் சைடுன்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு லெஃப்ட் சைடு ப்ளஸ் ரைட் சைடு அப்படின்னு கிடைக்கணும். அப்போ லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் லெஃப்ட் இன்டூ ஏ வெக்டார். ரைட். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ரெண்டுமே நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது? இட் இஸ் மோர் லைக் நம்மளோட சேம் டு சேம் ஆகத்தான் இருக்க போகுது. ஆமாம் தானடா? இதோட ஏரியா வெக்டார் இப்படி, இதோட ஏரியா வெக்டார் இப்படி இருக்க போகுது. ஸோ வி வில் பி கேல்குலேட்டிங் ஃப்ளக்ஸ். ஸோ லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா cos 180 டிகிரியாக இருக்கும். ஏன்னா இது இன்கமிங் ஃப்ளக்ஸ் லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும். ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் தான் அவுட் கோயிங் ஃப்ளக்ஸ். அப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நெகட்டிவ் ஆஃப் 500 எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸ் அப்படிங்கிறது என்னது பசங்களா? தட் இஸ் மீட்டர். ஸோ எக்ஸ் எங்கிருந்து எங்கே வரைக்கும் இருக்குது? இந்த பிளேன். இந்த பிளேன் நம்மளுக்கு 0.1 இருந்து இருக்குது. ரைட். 0.1 அதிலிருந்து தான் அந்த பிளேனே இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0.1 வரைக்கும் ட்ராவல் பண்ணி போய் தான் நம்மளுக்கு ஃப்ளக்ஸாக உருவாயிருக்கு. ஓகே, ஸோ இன்டூ ஏரியா வெக்டர் அப்படின்னா திஸ் இஸ் அ ஸ்கொயர்ட். அப்போ ஸ்கொயர்ட் அப்படிங்கிறப்ப 0.1 the whole squared அப்படின்னு கிடைக்கும். அப்போ வாட் வில் பி த ஆன்சர் வில் பி கெட்டிங்? ஸோ -0.5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலம் பர் -1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அடுத்தது வி பீப்புள் வில் பி டிஸ்கஸிங் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது பாசிட்டிவ் தான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த ரைட் இன்டூ ஏரியா வெக்டர் cos 0 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த ரைட் அப்படின்னா 500 இன்டூ இங்கிருந்து
இங்க 0.1, திரும்ப இங்கிருந்து இங்க இன்னொரு 0.1. அப்ப 0.1 0.1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இங்கிருந்து இங்க 0.2. அப்ப 0.2 அப்படிங்கிற ஸ்பேஸ் டிராவல் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கு. ஆமா தானே? இன்டூ இதோட ஏரியா. ஸோ ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா திரும்ப அதே தான் 0.1 the whole square. ஏன்னா இதுதான் ஏரியா. ஆமா தானே? அப்ப இதை சால்வ் பண்ணோம்னா 1 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலம் -1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ டோட்டலாக இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலம் அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, the charge within the cube will be. ஸோ கியூப்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கியூப்ல இருக்கக்கூடிய சார்ஜஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ ஃப்ளக்ஸ் 5 will be equal to B. 5 will be equal to Q divided by epsilon. அப்போ Q in வேணும் அப்படின்னா 5 into epsilon. அப்போ 1 இந்த இடத்துல எவ்வளோ 5 இருக்கு நம்மளுக்கு? So what will be the 5 we will be having? So charge, அதாவது the charge within the cube என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, so what is the charge within the cube? அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு உள்ள வருது. ஆமா தானே? இந்த இடத்துல தான் நம்மளுக்கு எல்லாம் உள்ள வருது. அப்போ நம்மளுக்கு 5 என்னவாக இருந்திருக்கும் பசங்களா? 0.5 ஆக இருந்திருக்கும். that will be into நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கும் பசங்களா? 8.84 into 10 to the power -12 அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ 4.4 into 10 to the power -12 கூலம் அப்படின்னு இருந்திருக்கும். Okay, so this is how you people have to calculate. It is a very easy question. அதனால மறந்துடாதீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இட் இஸ் ஆல்சோ a beautiful question. ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் கூட. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, consider 3 metal spherical shells A, B and C having each radius R. ஓகேவா? 3 spherical shell இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி 3 ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்கு. இதோட ரேடியஸ் வந்து RRR அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ABC. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. each shell is having a concentric metal ball of radius R divided by 10. ஓகே, அப்போ இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு குட்டி மெட்டல் பால் வந்து உள்ளுக்குள்ளார வைக்கிறோம். இங்கேயும் ஒரு குட்டி மெட்டல் பால் வச்சுருக்கோம், இங்கேயும் ஒரு குட்டி மெட்டல் பால் வச்சுருக்கோம். இதோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா R/10 ஆக இருக்குது. இது எல்லாத்துதுமே R/10 ஆக இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்ஸில் சார்ஜஸ் ஆர் +6Q -4Q +14Q அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது +6Q, இது வந்து -4Q, இது -4Q, இது +14Q அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ இந்த இன்னர் மெட்டல் பால்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோமாமா -2Q +8Q -10Q அப்படிங்கிறத இப்போ உள்ள அடிஷ்னலாக கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் வந்து -2 அப்படின்னு பண்ணோம்னா 4Q, இதில் வந்து +8 அப்படின்னு பண்ணோம்னா +Q, இது 14ல் -10Qன்னு கொடுத்தோம்னா 4Q. அப்போ எல்லா சார்ஜஸ்லேயுமே ரேடியஸ்லேருந்து எல்லாமே சேம் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளார இருக்கிற சார்ஜும் இப்போ நம்மளுக்கு சேம் ஆயிடுச்சு. அப்போ இந்த கண்டிஷனில் 3R அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இந்த மூணு ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ்லையுமே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பசங்களா இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு சேம் டு சேம் வேல்யூவாகத்தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஸ்பியருக்கு 3Rல என்ன கிடைக்குதோ அதே தான் எல்லா ஸ்பியருக்கும் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் சேமாக வச்சுருக்கு. அப்போ ஷால் வி கேல்குலேட்? அப்போ கேல்குலேட் பண்ணோம்னா என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி KQ divided by R². அப்போ இந்த இடத்துல Q வந்து நம்மளுக்கு என்னது 4, ரைட்? Q வந்து நம்மளுக்கு 4 அண்ட் நம்மளோட டிஸ்டன்ஸ் என்னது 3R the whole squared. அப்போ 4KQ divided by 9R² அப்படிங்கிறது தான் 3 இதுக்குமே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும். ஸோ 3 ஸ்பியருக்குமே இதுதான் இருக்கும். ஓகே, 3 ஸ்பியருக்குமே இதுதான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பெராமீட்டரும் மாறலை. புரியுதா பசங்களா? அண்ட் அடுத்த கொஸ்டின் அகெயின் இட் இஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின், வெரி ஈஸி ஒன். என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கோம். ஓகேவா? we are separating it in a particular distance. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா, இங்கிருந்து இங்கே 10 சென்டிமீட்டரில் பிரித்து வச்சுருக்கோன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த சியில் வந்து இந்த சிக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய செப்பரேஷன் வந்து 5. அப்போ இதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடியது 5 சென்டிமீட்டர்.
இப்போ இதில் இந்த சியில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 மைக்ரோ கூலம் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜை வச்சுட்டு இங்கேருந்து இந்த செமி சர்க்கிளில் இங்கே கொண்டு வந்த அப்படின்னா இதோட ஒர்க் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலி ஒர்க் டன் அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that will be Q into change in potential. அப்போ Q வந்து நம்மளுக்கு 5 மைக்ரோ கூலம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், VA minus VC, ரைட், ஃபைனல் பொட்டென்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல். இப்போ நம்ம VA என்ன VC என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு VC கண்டுபிடிச்சிக்கலாம். VCயில் இந்த +5 மைக்ரோ கூலம்க்கு என்னென்ன சார்ஜஸ்லேருந்து பொட்டென்ஷியல் கிடைக்கும், இந்த சார்ஜஸ்லேருந்து ஒரு பொட்டென்ஷியல் கிடைக்கும், இந்த சார்ஜிலேருந்து ஒரு பொட்டென்ஷியல் கிடைக்கும். ஆமாம் தானடா? அப்போ ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப -K6Q டிவைடட் பை எவ்வளோ டிஸ்டன்ஸ், இங்கிருந்து இங்கே 5 சென்டிமீட்டர், ரைட். ஸோ 5 × 10 to the power -2 plus K6Q divided by 5 × 10 to the power -2. அப்போ 1 + 1 நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப that will be 0, ரைட். ஏன்னா ரெண்டு சைட்ல இருந்துமே நம்மளுக்கு பொட்டென்ஷியல் வந்திருக்கும். ஆமா தானே? இந்த சார்ஜும் இதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கும், இந்த சார்ஜும் இதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கும். அப்போ VC வந்து 0. அப்போ VA என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் ஆன்சராக இருக்கணும். அப்போ VA வந்து நம்மளுக்கு என்னன்னு பாருங்க, VAக்கு இவ்வளவு தூரம் வரணும், கரெக்டாக இவ்வளவு தூரம் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப K6Q டிவைடட் பை 15 × 10 to the power -2 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் அவ்வளோ தூரம் இருக்குது A பாயிண்ட்டுக்கு. மைனஸ் அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ we will be having -K. அப்போ ஆல்ரெடி மைனஸ் போட்டாச்சு. -KQ டிவைடட் பை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது நம்மளுக்கு, 5 × 10 to the power -2 அப்படின்னு இருக்குது. அப்போ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா K6Q 10 to the power 2 இதெல்லாமே வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே காமனாக இருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பாருங்கள். the commonly present அப்படின்னு பார்த்தீங்கன்னா K6 × 10 to the power -6 divided by 10 power -2 into 1 - 3 divided by 15. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா -7.2 × 10 to the power நம்மளுக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா இது 5 × 10 to the power -6 into -7.2 × 10 to the power 5. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை சால்வ் பண்ணுறப்ப -3.6 ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கணும் இந்த செமி சர்க்கிளில் அதை நகர்த்திட்டு வரப்போ. ஓகே, ஸோ பசங்களா யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. செஷனை லைக் பண்ணாதவங்க டக்குனு லைக் பண்ணிவிடுங்க பசங்களா. ஏன்னா கம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்த கொஸ்டின், obtain an expression for the net electric field due to the charges. ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படின்னா நம்ம டெரிவேஷன் ஏதோ டிரைவ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. +Q and -Q are held at A, 0 -A, 0. அப்போ இது ஒரு கோஆர்டினேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா this is 0. அப்போ -Aனா இந்த இடத்துல +Q இருக்குது, +A அப்படின்னா இந்த இடத்துல -Q இருக்குது அப்படின்னு ரெண்டு சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு சார்ஜஸ் இருக்குன்னு கொடுத்துட்டு obtain an expression for the net electric field. ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ இதை பார்க்குறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இது ஒரு டைபோல். அப்போ டைபோலில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க அப்படின்னா ஒன்று ஆக்சியலாக இருக்கணும் இல்லை ஈக்குவட்டோரியலாக இருக்கணும். அப்போ டியூ டு த சார்ஜஸ் அட் அ பாயிண்ட் 0, y. அப்போ 0, yனா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் பியூர்லி யுவர் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட், ரைட். ஸோ ஈக்குவட்டோரியல் டெரிவேஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவட்டோரியல் டெரிவேஷனை நீங்கள் அழகாக ஒரு டைம் வரைஞ்சி யூ பீப்புள் ஹாவ் டு எக்ஸ்பிளைன். அவ்வளோதான். ஓகே, டயக்ராம் வரைஞ்சி அதை சால்வ் பண்ணி லார்ஜர் டைபோல்னா என்ன, ஸ்மாலர் டைபோல்னா என்ன அப்படிங்கிறத எழுதுனீங்கன்னா முடிச்சுது. அப்போ எல்லா டைமும் உங்களுக்கு கம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு நியூமரிக்கலாகவே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இட் மைட் பி லைக் நம்மளுக்கு எப்படியும் இருக்கலாம் பசங்களா. இட் கேன் பி லைக் நம்மளுக்கு எப்பவும் போல இட் கேன் பி லைக் ஒரு டெரிவேஷனாகவும் இருக்கலாம். அப்போ அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, 3 point charges -2 nanocoulomb, -1 nanocoulomb, +5 nanocoulomb are kept at the vertices of A, B and C of an equilateral triangle of side 0.2 meters. Find the total amount of work done in shifting the charges from A to A1, B to B1 and C to C1, where A1, B1, C1 are the midpoints of the sides ABC, BC and CA. ஸோ லிசன், என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்குது, இது ஏபிசி.
ஸோ இந்த இடத்துல -2 நானோ கூலம், இந்த இடத்துல -1 நானோ கூலம், இந்த இடத்துல +5 நானோ கூலம் இருக்குன்னு கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சார்ஜஸை நான் புதுசாக A1 B1 C1 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் நகர்த்திட்டு வரேன். இந்த 3 பாயிண்ட்டு ஒன்றும் இல்லை, நம்மளோட ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு சைட்ஸோட மிட் பாயிண்ட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ இது டோட்டலாக 0.2னா இது எவ்வளோ தூரத்துக்கு நகர்த்தியிருக்கோம்? 0.1க்கு நகர்த்தியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி புது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கிறப்ப இதுக்கு நான் எவ்வளவு ஒர்க் பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இட் இஸ் வெரி சிம்பிள். அப்போ என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங்கில் இருந்தப்போ ஒர்க் என்ன, இப்போ A' B' C' மூவ் பண்ணிட்டு வர்றப்ப என்ன ஒர்க் டன் அப்படிங்கிறத மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஒர்க் டன் வில் பி நத்திங் பட் நெகட்டிவ் ஆஃப் del u. Del u இஸ் நத்திங் பட் இனிஷியல் பொட்டென்ஷியல் மைனஸ் ஃபைனல் பொட்டென்ஷியல். அப்போ இனிஷியல் பொட்டென்ஷியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கேவை வெளியே எடுத்துடலாம். கேவை வெளியே எடுத்துட்டு இங்கே 3 சார்ஜஸ் இருக்குது, கரெக்டாக? அப்போ 3 சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு QA QB டிவைடட் பை எவ்வளவு நம்மளுக்கு 0.2 அப்படிங்கிறதுமே காமன். அப்போ இதில் 0.2 அப்படிங்கிறதையுமே காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஹியர் வி வில் பி கெட்டிங், ஏன்னா எல்லாத்துக்குமே டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இதுதான். ஸோ 0.2 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ தட் வில் பி இது ரெண்டுத்தோட சார்ஜ், ரைட்? ஸோ -2 × -1 ப்ளஸ் அடுத்தது -2 × 5 ப்ளஸ் -1 × 5 அப்படின்னு கிடைக்கும், × 10⁻−18, ஏன்னா நானோமீட்டர்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இட் இஸ் இன் நானோமீட்டர்ஸ். அண்ட் சென்டிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 மீட்டர்ஸில் பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் வில் பி -5.85 × 10⁻−7 ஜூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஃபைனல் இப்போ புது இடத்துக்கு வந்திருக்கிறப்ப என்ன இருக்கும்? எதுவுமே இல்லை பசங்களா, சேம் அதே க்ரைட்டீரியா தான். நம்மளுக்கு இந்த இடத்துல 9 × 10⁹ டிவைடட் பை 0.1, இங்கே அதே சார்ஜஸ் தான். வேறு எந்த சார்ஜஸையும் நம்ம உள்ளே என்ன பண்ணலை, புதுசாக ஆடோ மல்டிப்ளையோ பண்ணலை. அப்போ என்ன நடந்திருக்கும்? ஓகே, ஸோ சேம் அதே சார்ஜஸ் தான். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா திஸ் வில் பிகம் லைக் தட் இஸ் -11.7 × 10⁻−7 ஜூல்ஸாக இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொட்டென்ஷியல் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை கொண்டு வந்து ஒர்க் டனில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ U2 - U1 அப்படின்னு எழுதலாம். அப்போ -5.85 × 10⁻−7 ஜூல்ஸாக இருக்கும். அப்போ உள்ள நம்ம அந்த டாப் வெர்டிசஸ்ல இருந்து உள்ள எடுத்துட்டு வரப்ப இவ்வளவு ஒர்க் டன் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ now let us discuss the next question. இங்கேயும் பாருங்க, ஸ்டேட் காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், apply this to obtain the electric field at the near a uniformly charged infinite plane sheet அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ uniformly charged infinite plane sheet அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த டெரிவேஷன் ஞாபகத்துக்கு வரணும். அந்த டெரிவேஷனை you people have to derive. அண்ட் இதே சமயத்தில் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. வாட் they have asked is 2 long straight wires 1 and 2 are kept as shown in the figure. The linear charge densities of the wire λ1 and λ2 are, so 10 மைக்ரோகூலம், அதுக்கப்புறம் 20 மைக்ரோகூலம் per meter அப்படின்னு கொடுத்துட்டு net force of an electron at the point P will be. ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு எவ்வளவு நெட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் 10 மைக்ரோகூலம், இது -20 மைக்ரோகூலம். அப்போ பாசிட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் மூவ் ஆகும், ரைட்? இதுவும் என்னதான் பண்ணும்? இதுவும் இந்த பக்கம் தான் மூவ் ஆயிருக்கும் நெகட்டிவ்னாலும். அப்போ ரெண்டுமே இட் இஸ் ஹெல்டிங் ஆன் -J ஆக்சிஸ். ஆமாம் தானடா, ரெண்டுமே நெகட்டிவ் ஆக்சிஸில் இருக்கு. அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத ரெண்டுத்தையுமே we people have to add. ஆமாம் தானே, we people have to add. அப்போ net because of positive lambda plus electric field due to negative lambda ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ பாசிட்டிவ் lambda அப்படிங்கிறப்ப என்ன வரும்டா? we people know the formula lambda divided by 2πε0 into r அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதில் எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது சொல்ல பாருங்க பார்க்கலாம். what will be the value அப்படின்னு? So we will be getting the 10 into 10 to the power -6 divided by 2πε0 into 10 into 10 to the power -2 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல நெகட்டிவ் j, ஏன்னா வந்து எல்லாமே நெகட்டிவ் ஆக்சிஸை பொறுத்து இருக்கு, ரைட்?
அடுத்தது பாருங்க நெகட்டிவ் லாம்டாவை வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ வாட் வில் பி த நெகட்டிவ் வேல்யூ ஃபார்முலா 20 into 10 to the power minus 6 divided by 2 pi epsilon naught into ஸோ பேலன்ஸ் வந்து இது 20 ஆக இருந்திருக்கும் ஆமாம் தானே ஸோ இந்த கேப் வந்து நம்மளுக்கு 20 ஆக இருந்திருக்கும் இது 10 சென்டிமீட்டர் அப்படின்னா அப்போ இதுக்கும் மைனஸ் ஜே அப்படின்னு கிடச்சிருக்கும் ஆமாம் தானே அப்போ இது ரெண்டுத்தையும் இப்போ வி பீப்புள் ஹாவ் டு ஆட் அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஈக்குவல் டு 3.6 into 10 to the power 6 ஜூல்ஸ் நியூட்டன் பர் கூலமாக இருந்திருக்கும் ஸோ மைனஸ் ஜே ஐ கேப் அப்போ இங்கே ஃபோர்ஸ் கேட்குறாங்க நெட் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு கியூ இன்டூ இ நெட் அப்போ Q வந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் ஸோ மைனஸ் 1.6 into 10 to the power minus 19 இன்டூ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு மைனஸ் 3.6 into 10 to the power 6 அப்படின்னு கிடைக்கும் அப்போ the net force on that electron will be equal to 5.76 into 10 to the power minus 13 Newton அப்படின்னு இருக்கு ஓகே அப்போ இதெல்லாம் தான் பசங்களா உங்களோட கொஸ்டின் ஸோ இதை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இட் வில் பி ஈஸியர் ஓகே எஸ் ஸோ ஐ ஹோப் நம்ம கம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின் நம்மளோட எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸோட மாடல்ஸ் உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோதான் பசங்களை அதை தாண்டி அடிஷ்னலாக ஒன்றும் நீங்கள் படிக்க தேவையில்லை அண்ட் இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பசங்களா QR கோட ஸ்கேன் பண்ணிக்கலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன் until then this is me your Shobhi ma'am you people know when Shobhi ma'am is here no fear right have a great day பசங்களா take care